இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஒரு காமன் விஷயம், கடந்த அதிமுக ஆட்சியில் விதவைகள் தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? அக்கா கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே, இந்த தேர்தலில் அதை பற்றியே தெரியல, மறந்துட்டீங்களா? நாளுக்கு நாள் மது பழக்கமும் கஞ்சாவும் அவங்க அண்ணன் ஆட்சியில் கரை போல் ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு. பயங்கரமான கஞ்சாவும் மதுவும் கிராமத்தில் விற்கிறாங்களே, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. இப்பெல்லாம் இள விதவைகள் அதிகமாகலையோ, இல்லை யாகுசக்தி குறைஞ்சிருச்சா? நீங்கள் வாட்டுக்கு எதையாவது ஒன்று சொன்னீங்களே, எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சாக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, இளம் விதவைகள் எங்கள் அண்ணனுடைய ஆட்சியில் அதிகமாகிடுச்சின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் பாராட்டலாம். ஏன் சொல்ல மறந்துட்டீங்க? எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. அண்ணாட்சின்னா நீங்கள் வாட்டுக்கு கமெண்ட் இருந்துக்கிறது, எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருந்தால் ஒரு பேச்சா?